கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கைட் கேர்ள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொல்லும் பொருளும் 6 நியூ புக் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ வந்து ஓல்டு புக் பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லா இதுலையுமே அப்படி தான் சொல்லியிருப்பேன். 6 நியூ புக் முடிச்சுட்டு ஓல்டு புக் பார்ப்போம். அடுத்து 7th நியூ போயிட்டு அடுத்து ஓல்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபுல் வீடியோவாகவே பார்த்துடலாம். 6th ஓல்டு புக்கு ஃபுல்லாகவே பார்த்துலாம். ஓகே, டேம் 1, டேம் 2, டேம் 3 இந்த 3 இருக்கிறதையுமே ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க. ஆர்வலர் அப்படின்னா பாருங்கள். ஆர்வலர்னா என்னென்னு பாருங்கள். அன்புடையவர் அப்படிங்காங்க. ஆர்வலர்னா என்ன? அன்புடையவர் அப்படிங்காங்க. புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். புன்கணீர்னா என்ன? துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும் அப்படின்னா பாருங்கள், வெளிப்பட்டு நிற்கும். பூசல் தரும்னா என்ன? வெளிப்பட்டு நிற்கும். என்பு அப்படின்னா எலும்பு. என்புனா என்ன? எலும்பு. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. வழக்குனா என்ன? வாழ்க்கை நெறி. பாருங்கள், ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர். புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். என்பு அப்படின்னா எலும்பு. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. ஓகேவா? ஆறுயிர் அப்படின்னா பாருங்கள், அருமையான உயிர். ஆறுயிர் அப்படின்னா என்ன? அருமையான உயிர். ஈனும் அப்படின்னா தரும். ஈனும் அப்படின்னா என்ன? தரும். ஆர்வம் அப்படின்னா விருப்பம். ஆர்வம்னா என்ன? விருப்பம். நண்பு அப்படின்னா நட்பு. நண்புனா என்ன? நட்பு. வையகம் அப்படின்னா உலகம். வையகம்னா என்ன? உலகம். ஆறுயிர்னா அருமையான உயிர். ஈனும் அப்படின்னா தரும். ஆர்வம் அப்படின்னா விருப்பம். நண்பு அப்படின்னா நட்பு. வையகம்னா உலகம் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே பாருங்கள், மரம்னா என்ன பாருங்கள். மரம்னா வீரம். மரம்னா என்ன? வீரம். என்பில்லது அப்படின்னா எலும்பு இல்லாதது, புழு போன்றது அப்படிங்கிறாங்க. எலும்பு இல்லாத புழு போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பில்லது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள். அன்பில்லது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள். அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத. அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத. வன்பார்க்கன் அப்படின்னா பாலை நிலத்தில். வன்பார்க்கன்னா என்ன? பாலை நிலத்தில். வன்பார்க்கன்னா பாலை நிலத்தில். மரம்னா என்ன? வீரம். என்பில்லது அப்படின்னா எலும்பு இல்லாதது. என்பில்லது அப்படின்னா என்ன? எலும்பு இல்லாதது. அன்பில்லது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள் அப்படிங்கிறாங்க. அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத. அன்பகத்து இல்லான்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத. வன்பார்க்கன் அப்படின்னா பாலை நிலத்தில். வன்பார்க்கன்னா பாலை நிலத்தில். ஓகே, தளிர்தற்று அப்படின்னா பாருங்க. தளிர்தற்று அப்படின்னா தளிர்த்தது போல அப்படின்னாங்க. தளிர்தற்று அப்படின்னா என்ன? தளிர்த்தது போல. வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். வற்றல் மரம்னா வாடிய மரம். புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள். புறத்துறுப்புனா என்ன? உடல் உறுப்புகள். எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அப்படிங்கிறாங்க. எவன் செய்யும்னா என்ன? என்ன பயன். தளிர்த்தற்று அப்படின்னா தளிர்த்தது போல. வற்றல் மரம்னா வாடிய மரம். புறத்துறப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள். எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அப்படிங்கிறாங்க. எவன் செய்யும்னா என்ன பயன். சரி, ஒரு பேஜ் ஃபுல்லாகவே ரீகால் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் போகலாம். ஓகே, ஆர்வலர்னா பாருங்கள். ஆர்வலர்னா என்ன? அன்புடையவர். புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். ஆர்வலர்னா அன்புடையவர். புன்கணினா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரம் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். என்பு அப்படின்னா எலும்பு. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. ஆறுயிர் அப்படின்னா அருமையான உயிர். ஈனும் அப்படின்னா என்ன? தரும். ஈனும்னா தரும். ஓகே, ஆர்வம் அப்படின்னா விருப்பம். ஆர்வம்னா என்ன? விருப்பம். நண்பு அப்படின்னா நட்பு. நண்புனா என்ன? நட்பு. வையகம் அப்படின்னா உலகம். வையகம்னா என்ன? உலகம். மரம் அப்படின்னா வீரம். மரம்னா என்ன? வீரம். ஓகே, அடுத்து பாருங்க. என்பில்லது அப்படின்னா எலும்பு இல்லாதது. அன்பில்லது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள். அன்பகத்தில் இல்லா அப்படின்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத. அன்பில்லது அப்படின்னா அன்பில்லாதவர்கள். அன்பகத்தில் இல்லா அப்படின்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படிங்கிறாங்க. ஓகே, என்பில்லதுன்னா என்ன? எலும்பு இல்லாதது போல. ஓகே, புழு போன்றது அப்படிங்கிறாங்க. வன்பார்க்கன் அப்படின்னா பாலை நிலத்தில். வன்பார்க்கன்னா என்ன? பாலை நிலத்தில். தளிர்த்தற்று அப்படின்னா தளிர்த்தது போல. வற்றல் மரம்னா வாடிய மரம். புறத்துறப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள். புறத்துறப்புனா என்னமா? உடல் உறுப்புகள். ஓகே ஓகே, அகத்துறுப்பு அப்படின்னா பாருங்க. சாரி, எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன். எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அப்படிங்கிறாங்க. ஓகே, அகத்துறுப்பு அப்படின்னா பாருங்க, மனத்தின் உறுப்பு அல்லது அன்பு. மனத்தின் உறுப்பு அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்துறுப்புனா என்ன? மனத்தின் உறுப்பு. அகம்னா மனம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. துருப்புனா உறுப்பு அப்படின்ட்டு. ஓகே, மனத்தின் உறுப்பு அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்க்கால் அப்படின்னா பாருங்க, நாயின் கால். நாய்க்கால்னா என்ன? நாயின் கால். ஈக்கால்னா ஈயின் கால். நன்கணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். நன்கணியர்னா என்ன? நெருங்கி இருப்பவர். எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் அப்படிங்கிறாங்க. எண்ணாம்னா என்ன பயன் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், அகத்துறுப்புனா என்ன? மனத்தின் உறுப்பு அல்லது அன்பு. நாய்க்கால்னா நாயின் கால். ஈக்கால்னா ஈயின் கால். நன்கணியர்னா நெருங்கி இருப்பவர் அப்படிங்கிறாங்க. எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் அப்படிங்கிறாங்க. எண்ணாம்னா என்ன? என்ன பயன். ஓகே ஓகே, அடுத்து சேமைனா என்னன்னு பாருங்கள். தொலைவு. சேமைனா என்ன? தொலைவு. கடிகை அப்படின்னா அணிகலன். கடிகைனா என்ன? அணிகலன். செய் அப்படின்னா என்ன பாருங்கள். வயல். செய்னா வயல். அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படின்னா. அணையார்னா போன்றோர். தலை சாய்தல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல். தலை சாய்தல்னா என்ன? ஓய்ந்து படுத்தல். ஓகே, சேமைனா என்ன? தொலைவு. கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படிங்கிறாங்க. செய்னா வயல். அணையார் அப்படின்னா போன்றோர்.
தலை சாய்தல் அப்படின்னா ஓய்ந்துபடுத்தல். ஓகே, அணையாரான போன்றோர், செய்யினா வயல். ஓகே ஓகே. வன்மை அப்படின்னா நண்பங்க கொடை. வன்மைனா கொடை. உழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். உழுபடைனா என்ன? வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். கோணி அப்படின்னா சாக்கு. கோணினா என்ன? சாக்கு. நடை அப்படின்னா சாலையில் செல்லும் வண்டிகள் அப்படிங்கிறாங்க. நடைனா சாலையில் செல்லும் வண்டிகள் அப்படிங்கிறாங்க. பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தி முதலியன. பரப்புனான பறக்கும் வானூர்தி முதலியன. ஓகே. நாளம் அப்படின்னா உலகம் அப்படிங்கிறாங்க. நாளம்னா என்ன? உலகம். ஓகே. வன்மைனா என்ன? கொடை. வன்மைனா கொடை. உழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். கோணி அப்படின்னா சாக்கு. நடை அப்படின்னா சாலையில் செல்லும் வண்டிகள். பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தி முதலியன. ஞாலம் அப்படின்னா உலகம் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே. உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம். உவந்து செய்வோம் அப்படின்னா என்ன? விரும்பி செய்வோம். தமிழ் மகள் அப்படின்னா யார்? ஔவையார். மேலவர் அப்படின்னா மேலூர். கீழவர் அப்படின்னா கீழோர். ஓகே. மற்றோர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர் அப்படிங்கிறாங்க. பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர் அப்படிங்கிறாங்க. நெறியில் நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று. நெறியில் நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று. நெறியில் நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று. உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம். தமிழ் மகள்னா ஔவையார். மேலவர் அப்படின்னா மேலூர். கீழவர் அப்படின்னா கீழூர். மற்றோர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோர் அப்படிங்கிறாங்க. நெறியில் நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று அப்படிங்கிறாங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். அகத்துறுப்பு அப்படின்னா பாருங்கள். அகத்துறுப்புனா என்ன? மனத்தின் உறுப்பு அல்லது அன்பு. நாய்க்கால்னா நாயின்கால். ஈக்கால்னா என்ன? ஈயின்கால். நன்கணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். எண்ணாம் அப்படின்னா என்ன பயன். எண்ணாம்னா என்ன? என்ன பயன். சேய்மை அப்படின்னா தொலைவு. சேய்மைனா தொலைவு. கடிகை அப்படின்னா அணிகலன். கடிகைனா என்ன? அணிகலன். ஓகே ஓகே. அடுத்து பாருங்கள். செய் அப்படின்னா என்ன பாருங்கள். செய் அப்படின்னா வயல். அணையார் அப்படின்னா போன்றோர். அணையார்னா என்ன? போன்றோர். தலை சாய்தல் அப்படின்னா ஓய்ந்துபடுத்தல். தலை சாய்தல்னான ஓய்ந்துபடுத்தல். வன்மைனா கொடை. வன்மைனா கொடை. உழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். உழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். கோணினா என்ன? சாக்கு. ஓகே. வன்மைனா கொடை. ஓகேவா. அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடை அப்படின்னா பாருங்கள் சாலை செல்லும் வண்டிகள். நடைனானவா சாலையில் செல்லும் வண்டிகள். பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தி முதலியன. பரப்புனான பறக்கும் வானூர்தி முதலியன. ஞாலம் அப்படின்னா உலகம் அப்படின்னாங்க. உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம். உவந்து செய்வோம்னா என்ன? விரும்பி செய்வோம். தமிழ் மகள் அப்படின்னா ஔவையார். தமிழ் மகள் யாரு? ஔவையார். ஓகே. மேலவர் அப்படின்னா மேலூர். கீழவர் அப்படின்னா கீழூர். மற்றோர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர் அப்படிங்கிறாங்க. நெறியில் நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று. நெறியில் நின்று அப்படின்னா நெறியில் நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று அப்படிங்கிறாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. வன்மைனா என்ன பாருங்க? கொடுமை. வன்மைனா கொடுமை. மடவார் அப்படின்னா பெண்கள். மடவார் அப்படின்னா பெண்கள். தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த. தகைசால்னா என்ன? பண்பில் சிறந்த. மணக்கினிய அப்படின்னா மனத்துக்கு இனிய. மணக்கினியனா மனத்துக்கு இனிய. காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள். காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள். ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள். வன்மைனா என்ன? கொடுமை. மடவார் அப்படின்னா பெண்கள். தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த. ஓகே. மணக்கினிய அப்படின்னா மனத்துக்கு இனிய. மடவார் அப்படிங்கிறது பெண்கள். ஓகே, நான் வச்சுக்கணும். திருக்குறளில் உள்ளது. காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள். ஓகே. காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள். ஓகே. ஓதின் அப்படின்னா பாருங்க எதுவென்று சொல்லும் போது அப்படிங்காங்க. ஓதினான எதுவென்று சொல்லும் போது. புகழ்சால் அப்படின்னா புகழை தரும் அப்படிங்காங்க. புகழ்சால்னா என்ன? புகழை தரும். புகழ்சால்னா புகழை தரும் அப்படிங்காங்க. உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். உணர்வுனா என்ன? நல்லெண்ணம் அப்படிங்காங்க. வானப்புணல் அப்படின்னா மழைநீர். வானப்புணல்னா என்ன? மழைநீர் அப்படிங்காங்க. வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுதம் அப்படிங்காங்க. வையத்து அமுதனா என்ன? உலகின் அமுதம். ஓதின் அப்படின்னா பாருங்கள் எதுவென்று சொல்லும் போது. புகழ்சால் அப்படின்னா புகழை தரும் அப்படிங்காங்க. புகழ்சால்னா என்ன? புகழை தரும். உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். உணர்வுனா என்ன? நல்லெண்ணம். வானப்புணல் அப்படின்னா மழைநீர். வானப்புணல்னா மழைநீர். வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுதம் அப்படிங்காங்க. வையத்து அமுதுனா என்ன? உலகின் அமுதம் அப்படிங்காங்க. ஓகே ஓகே. அடுத்து பாருங்க. தகரப்பந்தல் பாருங்க. தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். தகரப்பந்தல்னா என்ன? தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். பொடி அப்படின்னா மகரந்த பொடி அப்படிங்கிறாங்க. தலை அப்படின்னா செடி. ஓகே. தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம். ஓகே. பெருகும் வெப்பம் அல்லது குறையாமல் இருக்குது அப்படிங்க. பெருகும் வெப்பம்னா அதிக வெப்பம் அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா குறையாத வெப்பம் அப்படின்னு சொல்லி அதிகமாக இருக்குது குறையாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகே. தலையா வெப்பம் அப்படிங்கிறாங்க. தலைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படிங்கிறாங்க. தலைக்கவும் அப்படின்னா என்னது? குறையவும் அப்படிங்கிறாங்க. ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. ஆற்றவும்னா என்ன? நிறைவாக. பாருங்க. தகரப்பந்தல்னா என்ன? தகரத்தால் அடிக்கப்பட்ட பந்தல். பொடினா மகரந்த பொடி. தலைனா என்ன? செடி. ஓகே. தலையா வெப்பம் அப்படின்னா
பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம். தலைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படிங்கிறாங்க. ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக அப்படிங்கிறாங்க. ஆற்றவும்னா என்ன? நிறைவாக. ஓகே. அடுத்து பாருங்க, ஆற்றுனா அப்படின்னா வழிநடை உணவு அல்லது கட்டுச்சோறு. வழிநடை உணவு அல்லது கட்டுச்சோறு. ஆற்றுனா என்ன? வழிநடை உணவு அல்லது கட்டுச்சோறு. ஓகே. அடுத்து தலைத்தல் பாருங்க, கூடுதல் அல்லது குறைதல். தலைத்தல்னா கூடுதல் அல்லது குறைதல் அப்படிங்கிறாங்க. வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல். வெய்ய வினைனா என்ன? துன்பம் தரும் செயல். ஓகே. வெய்ய வினைனா பாருங்க, தலைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படின்னு இருக்கு. தலைத்தல் அப்படின்னா கூடுதல் அல்லது குறைதல் அப்படின்னு ஞாபகம் சொன்னோம். ஓகே. அடுத்து வெய்ய வினை பாருங்க, துன்பம் தரும் செயல். வெய்ய வினைனா என்ன? துன்பம் தரும் செயல். வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள். வேம்புனா என்னவா? கசப்பான சொற்கள் அப்படிங்கிறாங்க. வீராப்பு அப்படின்னா இருமாப்பு. வீராப்புனா என்ன? இருமாப்பு அப்படிங்கிறாங்க. வீராப்புனா இருமாப்பு. ஓகே. பாருங்க, வன்மைனா என்ன? கொடுமை. மடவார் அப்படின்னா பெண்கள். தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த. மனத்துக்கு இனிய அப்படின்னா மனத்துக்கு இனிய அப்படிங்கிறாங்க. காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள். காதல் புதல்வர்னான அன்பு மக்கள். ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது. ஓதின் அப்படின்னா என்ன? எதுவென்று சொல்லும்போது. ஓகே. அடுத்து புகழ்சால் அப்படின்னா புகழை தரும் அப்படின்னாங்க. புகழ்சால்னா என்ன? புகழை தரும். உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். உணர்வுனா நல்லெண்ணம். வானப்புணல் அப்படின்னா மழைநீர். வானப்புணல்னா என்ன? மழைநீர். வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுதம். வையத்து அமுதனான உலகின் அமுதம். தகரப்பந்தல் அப்படின்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். தகரப்பந்தல்னா என்ன? தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். பொடி அப்படின்னா மகரந்த பொடி. பொடினா என்ன? மகரந்த பொடி. ஓகே. தலை அப்படின்னா என்ன? செடி. தலைனா செடி. தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம் அப்படிங்கிறாங்க. தலைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படிங்கிறாங்க. ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. ஆற்றவும்னா என்ன? நிறைவாக அப்படிங்கிறாங்க. ஆற்றுனா பாருங்க, வழிநடை உணவு அல்லது கட்டுச்சோறு. ஆற்றவும்னா நிறைவாக. ஆற்றுனா அப்படின்னா வழிநடை உணவு அல்லது கட்டுச்சோறு அப்படிங்கிறாங்க. ஓகே. தலைத்தல் அப்படின்னா கூடுதல் அல்லது குறைதல். தலைத்தல்னா என்ன? கூடுதல் அல்லது குறைதல். வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல். வெய்ய வினைனா என்ன? துன்பம் தரும் செயல் அப்படிங்கிறாங்க. வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள். வேம்புனா என்ன? கசப்பான சொற்கள். வீராப்பு அப்படின்னா இருமாப்பு. வீராப்புனா என்ன? இருமாப்பு. வேம்புனா கசப்பான சொற்கள். வீராப்புனா இருமாப்பு அப்படிங்கிறாங்க. ஓகே. ஓகே. அடுத்து பாருங்க, பலரில் அப்படின்னா பலருடைய வீடுகள் அப்படிங்கிறாங்க. பலரில்னா என்ன? பலருடைய வீடுகள். புகழல் ஒண்ணாதே அப்படின்னா சொல்லாதே அப்படிங்கிறாங்க. சரி, செல்லாதே அப்படிங்கிறாங்க. புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே அப்படின்னு போடலாம். ஓகே. புகழல் ஒண்ணாதே அப்படின்னா என்னது? செல்லாதே. அடுத்து பாருங்க, சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது அப்படிங்கிறாங்க. சாற்றும்னா என்ன? புகழ்ச்சியாக பேசுவது. தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே அப்படிங்கிறாங்க. தமவேயாம்னா என்ன? தம்முடைய நாடுகளே அப்படிங்கிறாங்க. கடம்னா பாருங்க உடம்பு அப்படின்னு போடலாம். கடம்னா என்ன? உடம்பு அப்படின்னு பொருள். கடம்னா உடம்பு அப்படின்னு பொருள். அவள் அப்படின்னா பாருங்க பள்ளம். அவள்னா என்ன? பள்ளம் அப்படின்னு பொருள். ஞாபகம் வச்சுக்கணும். கடம்னா என்ன? உடம்பு. அவள் அப்படின்னா பள்ளம் அப்படிங்கிறாங்க. தமவேயாம்னா என்ன? தம்முடைய நாடுகளே அப்படிங்கிறாங்க. இதை சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது. அப்போ பலரில்னா என்ன? பலருடைய வீடுகள். புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே அப்படிங்கிறாங்க. சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது. தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே அப்படிங்கிறாங்க. கடம் அப்படின்னா உடம்பு. அவள்னா பள்ளம் அப்படிங்கிறாங்க. ஓகே. அடுத்து பாருங்க, மிசைனா என்னன்னு பாரு. மிசைனா மேடு. ஆடவர் அப்படின்னா ஆண்கள். ஓகே. நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கின்றாய். நல்லைனா நல்லதாக இருக்கின்றாய் அப்படிங்கிறாங்க. ஈரம் அப்படின்னா பண்பு. ஈரம்னா என்ன? அன்பு. சரி, பண்புங்கிறேன். ஈரம் அப்படின்னா அன்பு. ஓகே. ஈரம் அப்படின்னா என்னவா? அன்பு. அலையி அப்படின்னா கலந்து அப்படிங்கிறாங்க. அலையினா என்ன? கலந்து அப்படிங்கிறாங்க. ஓகே. படிறு அப்படின்னா பாருங்க வஞ்சம். படிறுனா என்ன? வஞ்சம் அப்படிங்கிறாங்க. மிசைனா என்ன? மேடு. ஆடவர் அப்படின்னா ஆண்கள். நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய் அப்படிங்கிறாங்க. ஈரம் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறாங்க. அலையி அப்படின்னா கலந்து. படிறு அப்படின்னா வஞ்சம். ஓகே. படிறுனா என்ன? வஞ்சம். செம்பொருள் அப்படின்னா பாருங்க மெய்ப்பொருள். செம்பொருள்னா என்ன? மெய்ப்பொருள். அகன் அப்படின்னா அகம் அல்லது உள்ளம் அப்படிங்கிறாங்க. அகன்னா என்ன? அகம் அல்லது உள்ளம். அகம்னா என்ன பொருள்? உள்ளம் அப்படின்னா வரும். ஸோ அகன்னா என்ன? உள்ளம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அகம் அல்லது உள்ளம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அமர் அப்படின்னா விருப்பம். அமர்னா என்ன? விருப்பம். அமர்ந்து அப்படின்னா விரும்பி. அமர்ந்துன்னா என்னவா? பாருங்க விரும்பி. ஓகே. அமர்ந்துனா விரும்பி அப்படிங்கிறாங்க. ஓகே. முகன் அப்படின்னா முகம். முகன்னா என்ன? முகம். ஓகே. இன்சொல் அப்படின்னா இனிய சொல். இன்சொல்னா என்ன? இனிய சொல். ஓகே. படிறு அப்படின்னா வஞ்சம். செம்பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள். அகன் அப்படின்னா அகம் அல்லது உள்ளம். அமர் அப்படின்னா விருப்பம். ஓகே. அமர்னா என்ன? விருப்பம். அமர்ந்து அப்படின்னா விரும்பி அப்படிங்கிறாங்க. ஓகே. படிடுனா என்ன? வஞ்சம். ஞாபகம் வச்சுக்கோங்க. படிடுனா வஞ்சம். இன்சொல் அப்படின்னா இனிய சொல். இன்சொல்னா இனிய சொல். ஓகே. இன்சொலன் அப்படின்னா
இனிய சொற்களை பேசுபவன் அப்படின்னாங்க. இன்சொல்னா இனிய சொற்கள், இன்சொலன் அப்படின்னா என்னது இனிய சொற்களை பேசுபவன் அப்படின்னாங்க. அமர்ந்து அப்படின்னா விரும்பி, ஆல்ரெடி பார்த்துக்கோம் இல்லையா, அமர்ந்து அப்படின்னா விரும்பி அப்படின்னாங்க. அமர்னா என்ன விருப்பம், ஓகே, அதை நான் போச்சணும். அகத்தான் ஆம் அப்படின்னா உள்ளம் கலந்து, அகத்தான் ஆம் அப்படின்னா என்னது உள்ளம் கலந்து அப்படின்னாங்க. அகத்தானாம்னா உள்ளம் கலந்து. ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தலாமா. பலரில் அப்படின்னா பலருடைய வீடுகள், பலரில்னா பலருடைய வீடுகள். புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே அப்படின்னாங்க. புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே அப்படின்னாங்க. சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது, சாற்றும்னா என்னவா புகழ்ச்சியாக பேசுவது. தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே அப்படின்னாங்க. தமவேயாம்னா என்ன தம்முடைய நாடுகளே அப்படின்னாங்க. கடம் அப்படின்னா உடம்பு, கடம்னா என்ன உடம்பு. அவள் அப்படின்னா பள்ளம், அவள்னா என்ன பள்ளம். மிசை அப்படின்னா மேடு, மிசைனா மேடு அப்படின்னாங்க. ஓகே. ஆடவர் அப்படின்னா ஆண்கள் அப்படின்னாங்க. நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய், நல்லைனான நல்லதாக இருக்கிறாய். ஈரம் அப்படின்னா அன்பு, ஈரம்னா என்ன அன்பு. அலையி அப்படின்னா கலந்து, அலையினான கலந்து. படிரு அப்படின்னா பஞ்சம், படிரு அப்படின்னா என்ன வஞ்சம். ஓகே. செம்பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள் அப்படிங்கிறாங்க. செம்பொருள்னா என்னவா மெய்ப்பொருள். அகன் அப்படின்னா அகம் அல்லது உள்ளம் அப்படின்னாங்க. அகன்னா என்ன அகம் அல்லது உள்ளம். அமர்னா என்ன விருப்பம், அமர்ந்து அப்படின்னா விரும்பி, அமர்ந்து அப்படின்னா விரும்பி. ஓகே. முகன் அப்படின்னா முகம். ஓகே. இன்சொல் அப்படின்னா இனிய சொல், இன்சொலன் அப்படின்னு சொல்லும்போது இனிய சொற்களை பேசுபவன் அப்படிங்கிறாங்க. ஓகே. அமர்ந்து அப்படின்னா விரும்பி அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அகத்தான் ஆம் அப்படின்னா உள்ளம் கலந்து, அகத்தான் ஆம்னா என்ன உள்ளம் கலந்து. ஓகே. ஓகே. இன்சொலினிதே அப்படிங்கிறாங்க. இன்சொலினிதே அப்படின்னா இனிய சொற்களை பேசுதலே அப்படிங்கிறாங்க. இன்சொலினிதே அப்படிங்கிறது இனிய சொற்களை பேசுதலே அப்படிங்கிறாங்க. துன்புறுவும் அப்படின்னா துன்பம் தரும் அப்படிங்கிறாங்க. துன்புறுவும் அப்படின்னா துன்பம் தரும் அப்படிங்கிறாங்க. ஓகே. துன்புறும்னா துன்பம் தரும். துவாமை அப்படின்னா வறுமை, துவாமைனா என்ன வறுமை. யார் மாட்டும் அப்படின்னா எல்லாரிடமும், யார் மாட்டும்னா எல்லாரிடமும். இன்புருவும் அப்படின்னா இன்பம் தரும். துன்புருவும்னா என்ன துன்பம் தரும், இன்புருவும்னா இன்பம் தரும். ஞாபகம் வச்சுக்கணும். யார் மாட்டும் அப்படின்னா எல்லாரிடமும். துவாமை அப்படின்னா வறுமை, துவாமைனா என்னவா வறுமை. இன்சொலினிதே அப்படின்னா இனிய சொற்களை பேசுதலே அப்படிங்கிறாங்க. ஓகே. அடுத்தாங்க ஒருவருக்கு அப்படின்னா ஒருவனுக்கு, ஒருவருக்கு அப்படின்னா ஒருவனுக்கு. அணி அப்படின்னா அழகுக்காக அணியும் நகைகள் அப்படிங்கிறாங்க. அணினா என்னவா அழகுக்காக அணியும் நகைகள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லவை அப்படின்னா பாவம் அப்படிங்கிறாங்க. அல்லவை அப்படின்னா என்னவா பாவம் அப்படிங்கிறாங்க. நாடி அப்படின்னா விரும்பி, நாடினா என்ன விரும்பி. ஓகே. அமர்னாலும் அமர்னா விருப்பம், அமர்ந்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நாடி அப்படின்னாலும் விரும்பி அப்படிங்கிறாங்க. ஓகே. பார்த்தோம் இல்லையா விரும்பி அப்படிங்கிறது. நான் அமர்ந்து அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அமர்ந்து அப்படின்னாலும் விரும்பி அப்படிங்கிறது தான். நாடி அப்படின்னாலும் விரும்பி அப்படிங்கிறது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். அணினா என்ன அழகுக்காக அணியும் நகைகள். அல்லவை அப்படின்னா என்ன பாவம் அப்படிங்கிறாங்க. அல்லவைனா பாவம், நாடி அப்படின்னா விரும்பி. ஓகே. ஓகே பாருங்க. நயன் ஈன்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்து, நயன் ஈன்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்து அப்படிங்கிறாங்க. நயன் ஈன்றுனா என்ன நல்ல பயன்களை தந்து. நன்றி அப்படின்னா நன்மை, நன்றினா என்ன நன்மை அப்படிங்கிறாங்க. நன்றினா நன்மை. பயக்கம் அப்படின்னா என்னவா கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. பயக்கம்னா என்ன கொடுக்கும். தலைப்பிரியா சொல் அப்படின்னா நீங்காத சொற்கள் அப்படிங்கிறாங்க. தலைப்பிரியா சொல் அப்படின்னா நீங்காத சொற்கள் அப்படிங்கிறாங்க. தலைப்பிரியா சொல்னா என்ன நீங்காத சொற்கள். சிறுமை அப்படின்னா என்ன பாருங்க துன்பம், சிறுமைனா துன்பம். இப்போ நயனீன்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்து அப்படிங்கிறாங்க. நயனீன்றுனா என்ன நல்ல பயன்களை தந்து. நன்றி அப்படின்னா நன்மை, நன்றினா என்ன நன்மை. பயக்கும் அப்படின்னா கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. பயக்கும்னா என்ன கொடுக்கும். தலைப்பிரியா சொல் அப்படின்னா நீங்காத சொற்கள் அப்படிங்கிறாங்க. தலைப்பிரியா சொல் அப்படின்னா என்ன நீங்காத சொற்கள். சிறுமை அப்படின்னா துன்பம், சிறுமைனா என்ன துன்பம். மறுமை அப்படின்னா மறுபிறவி, மறுமைனா என்ன மறுபிறவி. இம்மைனா இப்பிறவி, இம்மைனா என்ன இப்பிறவி அப்படிங்கிறாங்க. ஓகே. ஈன்றல் அப்படின்னா என்ன தருதல் அல்லது உண்டாக்குதல் அப்படிங்கிறாங்க. ஈன்றல்னா என்ன தருதல் அல்லது உண்டாக்குதல். வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல் அப்படிங்கிறாங்க. வன்சொல்னா கடுஞ்சொல் அப்படிங்கிறாங்க. ஓகே. எவன் கொலோ அப்படின்னா ஏனோ அப்படிங்கிறாங்க. எவன் கொலோ அப்படின்னா ஏனோ, எவன் கொலோ அப்படின்னா என்னவா ஏனோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. கவர்தல் அப்படின்னா நுகர்தல், கவர்தல்னா நுகர்தலாம். ஓகே. கவர்தல்னா என்னன்னு பாருங்க நுகர்தல் அப்படின்னாங்க. ஆற்று அப்படின்னா அது போன்றது, ஆற்றுனா என்னவா அது போன்றது அப்படிங்கிறாங்க. ஆற்றுனா என்ன அது போன்றது. ஈன்றல்னா என்ன தருதல் அல்லது உண்டாக்குதல். வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். எவன் கொலோ அப்படின்னா ஏனோ அப்படிங்கிறாங்க. கவர்தல் அப்படின்னா நுகர்தல், கவர்தல்னா என்ன நுகர்தல். அற்று அப்படின்னா அது போன்றது, அற்றுனா என்ன அது போன்றது. ஓகே. இன்சொலினிதே அப்படின்னா பாருங்கள் இனிய சொற்களை பேசுதல். இன்சொலினிதே இனிய சொற்களை பேசுதல். துன்புருவம் அப்படின்னா துன்பம் தரும். இன்புருவம் அப்படின்னா இன்பம் தரும். துவாமை அப்படின்னா என்ன வறுமை, துவாமைனா வறுமை. யார் மாட்டும் அப்படின்னா எல்லாரிடமும், யார் மாட்டும்னா எல்லாரிடமும். ஒருவருக்கு அப்படின்னா என்ன பாருங்க ஒருவனுக்கு, ஒருவருக்கு அப்படின்னா ஒருவனுக்கு அப்படின்னாங்க.
அணி அப்படின்னா பாருங்கள் அழகுக்காக அணியும் நகைகள், அழகுக்காக அணியும் நகைகள் தான் என்னவா அணி அப்படிங்கிறாங்க. அல்லவை அப்படின்னா பாவம், அல்லவைனா என்ன பாவம். நாடி அப்படின்னா விரும்பி, நாடினா என்ன விரும்பி அப்படிங்கிறாங்க. ஓகே. நயனீன்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்து, நயனீன்றுனா என்ன நல்ல பயன்களை தந்து. நன்றி அப்படின்னா நன்மை, நன்றினா என்ன நன்மை. பயக்கும் அப்படின்னா கொடுக்கும், பயக்கும் அப்படின்னா என்ன கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. தலைப்பிரியா சொல் அப்படின்னா நீங்காத சொற்கள் அப்படிங்கிறாங்க. தலைப்பிரியா சொல் அப்படின்னா என்ன நீங்காத சொற்கள். சிறுமை அப்படின்னா துன்பம், சிறுமைனா என்ன துன்பம் அப்படிங்கிறாங்க. ஓகே. மறுமை அப்படின்னா மறுபிறவி, மறுமை என்ன மறுபிறவி அப்படிங்கிறாங்க. இம்மை அப்படின்னா பாருங்க இப்பிறவி, இம்மைனா என்ன இப்பிறவி. ஈஞ்சல் அப்படின்னா தருதல் அல்லது உண்டாக்குதல், ஈஞ்சல் அப்படின்னா தருதல் அல்லது உண்டாக்குதல். வன்சொல் அப்படின்னா என்ன பாருங்க கடுஞ்சொல், வன்சொல்னா என்ன கடுஞ்சொல். ஓகே. எவன் கொலோ அப்படின்னா ஏனோ அப்படிங்கிறாங்க. கவர்தல் அப்படின்னா நுகர்தல். ஆற்று அப்படின்னா அது போன்றது, ஆற்றுனா என்ன அது போன்றது. ஓகே. பாருங்க அடுத்து பாருங்க ரட்சித்தானா அப்படின்னா காப்பாற்றினானா அப்படின்னு கேட்குறாங்க. ரட்சித்தானா அப்படின்னா என்னவா காப்பாற்றினானா அப்படிங்கிறாங்க. ஓகே. அடுத்து அல்லைத்தான் அப்படின்னா அதுவும் அல்லாமல் அப்படிங்கிறாங்க. அல்லைத்தான் அப்படின்னா அதுவும் அல்லாமல் அப்படிங்கிறாங்க. ஆரைத்தான் அப்படின்னா யாரைத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆரைத்தான் அப்படின்னா யாரைத்தான் அப்படிங்கிறாங்க. பதுமத்தான் அப்படின்னா தாமரை உள்ள பிரம்மன் பிரமன் அப்படிங்கிறாங்க. தாமரை உள்ள பிரமன் அப்படிங்கிறாங்க. ஓகே. பதுமத்தான் அப்படின்னா என்ன தாமரை உள்ள பிரமன். ஓகே. புவி அப்படின்னா என்ன உலகம், புவினா உலகம். ஓகே. குமரகண்ட வலிப்பு அப்படின்னா ஒரு வகை வலிப்பு நோய், குமரகண்ட வலிப்பு அப்படின்னா ஒரு வகை வலிப்பு நோய். இணைக்க வரும்படி அவர்கள் மனம் கனியும்படி, இணைக்க வரும்படி அப்படின்னா அவர்கள் மனம் கனியும்படி அப்படிங்காங்க. குறைகடல் அப்படின்னா ஒலிக்கும் கடல் அல்லது அசுரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் என்பது கதை அப்படிங்கிறாங்க. குரல் அதாவது அந்த கதையில் அப்படி கொடுத்துருப்பாங்க போல. ஸோ ஒலிக்கும் கடல் அப்படிங்கிறது ஞாபகம். குறைக்கடல் அப்படின்னா ஒலிக்கும் கடல். ஓகே. அசுரர்கள் வந்து கடல் வடிவில் வந்ததை சொல்கிறாங்களாம். ஓகே. குறைக்கடல் அப்படின்னா. ஓகே. அது பாருங்க பரங்குன்றுலான் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன், பரங்குன்றுலான் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன். வானரங்கள் அப்படின்னா ஆண் குரங்குகள் அப்படிங்காங்க. வானரங்கள்னா என்ன ஆண் குரங்குகள் அப்படிங்காங்க. மந்தி அப்படின்னா என்னன்னு பாருங்க பெண் குரங்கு, மந்தி அப்படின்னா பெண் குரங்கு, வானரங்கள் அப்படின்னா ஆண் குரங்கு அப்படிங்காங்க. அடுத்து பாருங்க வான் கவிகள் அப்படின்னா தேவர்கள் அப்படிங்காங்க. வான் கவிகள்னா என்னவா தேவர்கள் அப்படிங்காங்க. ஓகே. பாருங்க பரங்குன்றுலான் என்ன திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன். வானரங்கள் அப்படின்னா ஆண் குரங்குகள், மந்தி அப்படின்னா பெண் குரங்கு, வான் கவிகள் அப்படின்னா தேவர்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே. அடுத்து பாருங்க கமன சித்தர் அப்படின்னா வான்வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் அப்படிங்கிறாங்க. வான்வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் அப்படிங்கிறாங்க. வான்வழியேவும் நினைச்ச இடத்துக்கு போயிடுவாங்களா, அதுதான் கமன சித்தர் அப்படிங்கிறாங்க. ஓகே. அடுத்து காய சித்தி அப்படின்னா மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை அப்படிங்கிறாங்க. மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை என்னதான் காய சித்தி அப்படிங்கிறாங்க. ஓகே. அடுத்து பரிகால் அப்படின்னா குதிரைக்கால் அப்படிங்கிறாங்க. பரிகால்னா குதிரைக்கால் அப்படிங்கிறாங்க. ஓகே. கூணல் அப்படின்னா வளைந்த, கூணல்னா என்ன வளைந்த. வான்கவிகள்னா தேவர்கள், கமன சித்தர் அப்படின்னா வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள், காய சித்தினா என்ன மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை அப்படிங்கிறாங்க. பரிகால் அப்படின்னா குதிரைக்கால், கூணல் அப்படின்னா வளைந்த அப்படிங்கிறாங்க. கூணல்னா என்ன வளைந்த. ஓகே. அடுத்து வேணி அப்படின்னா என்ன பாருங்க சடை, வேணினா என்னவா சடை. மின்னார் அப்படின்னா பெண்கள், மின்னார்னா பெண்கள். மிருங்கு அப்படின்னா இடை, மருங்கு அப்படின்னா இடை, மருங்குனா என்ன இடை. சூழ் உலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம், சூழ் உலைனா என்னவா கருவை தாங்கும் துன்பம். கூடாரம் இடுவது அப்படின்னா தாங்குவது அப்படின்னா, கூடாரம் இடுவதுனா என்னவா தாங்குவது. ஓகே. கூடாரம் இடுவதுனா தாங்குவது அப்படின்னாங்க. ஓகே. 125 தான் நம்ம 6 ஓல்டு புக்கில் வந்து இருக்குது. ஓகே. அந்த லாஸ்ட்டு பார்த்துலாம், ரீகால் மாதிரி பார்த்துலாம். ரட்சித்தானா அப்படின்னா என்னவா காப்பாற்றினானா. அல்லைத்தான் அப்படின்னா அதுவும் அல்லாமல், அல்லைத்தானான அதுவும் அல்லாமல். ஆரைத்தான் அப்படின்னா யாரைத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. பதுமத்தான் அப்படின்னா தாமரையில் உள்ள பிரமன் அப்படிங்கிறாங்க, பிரமன் அப்படிங்கிறாங்க. ஓகே. தாமரையில் உள்ள பிரமன் அப்படிங்கிறாங்க. ஓகே. புவி அப்படின்னா உலகம், புவினான உலகம். குமரகண்ட வலிப்பு அப்படின்னா ஒரு வகை வலிப்பு நோய் அப்படிங்கிறாங்க. இணைக்க வரும்படி அப்படின்னா அவர்கள் மனம் கவரும்படி அப்படிங்கிறாங்க. குறைக்கடல் அப்படின்னா ஒலிக்கும் கடல், அதாவது அசுரர்கள் வந்து கடல் வடிவில் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலிக்கும் கடல், குறைக்கடல்னா என்ன ஒலிக்கும் கடல் அப்படிங்கிறாங்க. ஓகே. பரங்குன்றுலான் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகனை சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. வானரங்கள் அப்படின்னா ஆண் குரங்குகள் அப்படிங்கிறாங்க. வானரங்கள்னா என்ன ஆண் குரங்குகள். மந்தி அப்படின்னா பெண் குரங்கு, மந்தினா என்ன பெண் குரங்கு. வான்கவிகள்னா தேவர்கள், வான்கவிகள்னா என்ன தேவர்கள் அப்படிங்கிறாங்க. கமன சித்தர் அப்படின்னா பாருங்க வான்வழியை நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள். காய சித்தி அப்படின்னா மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை அப்படிங்கிறாங்க.
பரிக்கால் அப்படின்னா குதிரைக்கால், கூணல் அப்படின்னா வளைந்த, வேணி அப்படின்னா சடை, மின்னார் அப்படின்னா பெண்கள். மின்னார்னா என்ன? பெண்கள். மருங்கு அப்படின்னா இடை. மருங்குனா என்ன? இடை. சூழ் உலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம். சூழ் உலைனா என்ன? கருவை தாங்கும் துன்பம். கூடாரம் இடுவது அப்படின்னா தாங்குவது. கூடாரம் இடுவதுனா என்ன? தங்குவது. சாரி, கூடாரம் இடுவதுனா என்னது? தங்குவது. கூடாரம் இடுவதுனா தங்குவது. ஓகே. ஓகே, இப்போ 7th வந்து நம்ம முடிச்சிட்டோம். 7th ஓல்டு புக் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஓகே. 6th 7th இங்கே பாருங்க. 6th ஓல்டு புக்கு ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. நியூ புக்கும் ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு. நியூ புக்கில் கம்மியாக தான் இருக்கும், ஓல்டு புக்கில் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா அந்த திருக்குறள் வந்து ஒரு அதிகாரம்னா அது ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க 10 குறளும். ஸோ அதுலேருந்து நிறைய இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதனால் நிறைய இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தொடர்ந்து வீடியோலாம் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.